குழந்தைகளுக்கு நம்முடைய கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னா அதுக்கு பவர்ஃபுல் வெப்பன் ஆயுதம் என்ன தெரியுங்களா? தி ஃபர்ஸ்ட் நோ. அதாவது அது ஒன்று கேட்க ஆரம்பிக்கிற போது நோ அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லிட்டா உயிரே போனாலும் நோ தான். இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிட்டா அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஐஸ்கிரீமையோ இல்லை எதையோ ஒன்று பார்த்துட்டு குழந்தை கேட்குதுன்னு வச்சுங்க, நீங்க அதோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. இங்க வந்து இந்த ஐஸை சாப்பிட்டா தொண்டை கெட்டு போச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதான், அதனால அம்மா சொன்னா கேளு நீ சாப்பிடாதுன்னு பேச்சுவார்த்தையில் ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது, நான் சாப்பிடுவேன் அப்படிங்கும். சொன்னா கேளு, வேண்டாம், சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஜுரம் வந்தா யார் பார்க்கறது? ஒரு 7-8 தடவை சொன்ன உடனே அது ஒரு காரியம் பண்ணு பாருங்க, டபக்கு 2 காலை விரிச்சு கீழே உட்காந்து வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு மறியல் ஆரம்பிக்கும். ஏன் இப்படி வெளியில வந்து மானத்தை வாங்குற? நம்ம இந்திய தாய்மார்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேணாலும் மானம் போலாம், ஆனா வெளியில வந்து வெளிமானம் மட்டும் போகக்கூடாது. ஏன் இப்படி வெளியில வந்து மானத்தை வாங்குற? சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே, இப்படி பிடிவாதம் பண்றியே அப்படின்னு. கடைசியா வேணா வாங்கி கொடுத்தோம், இந்த ஒரு தடவை தான் உனக்கு வாங்கி தருவேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ஒரே தடவை தான் வாங்கி தருவேன், அடுத்த தடவை நான் வாங்கி தர மாட்டேன்னா தாட்டு, நீங்க அவுட்டு, நீங்க அவுட்டு. ஏன் தெரியுங்களா? அது கண்டுபிடிக்கும். அதாவது இவங்க வாங்கி தர மாட்டேன்னு முதல்ல சொல்லுவாங்க, நாம சத்தத்தை கூட்ட வெக்கத்துல அப்படியே அடங்கி போய் வாங்கி கொடுப்பாங்க. நாம இனிமே ஜெயிக்கணும்னா சத்தத்தை இதை விட கூட்டினா 2 ஐஸ் வாங்கலாம் அப்படின்னு. அது போராட்ட யுக்தி என்ன அப்படிங்கறத கத்துக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், ஒரு தடவை நீங்க நோன்னு சொல்லிட்டு அப்படி ஃபர்ஸ்ட் டைம் இருந்துட்டீங்கன்னா உங்க குழந்தைய வழிக்கு கொண்டு வரது ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் அது ஜெயிக்கிறதுக்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால அதுக்கு வாழ்நாள் முழுக்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டா உயிரே போனாலும் வாங்கி கொடுக்கணும். நீ இந்த மாதிரி பரீட்சையில பாஸ் பண்ணிட்டா நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு அப்பா சொன்னா, பாஸ் பண்ணிட்டா கையில காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியோ வட்டி வாங்கியோ சைக்கிள் வாங்கி கொடுத்துடணும். ஏன்? சொன்ன சொல்லை அப்பா காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை பிள்ளைக்கு வந்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் உங்களை மீற மாட்டார்.